நமச்சிவாய வாழ்க. குழந்தைகளே, என்ன வித்தியாசமாக பார்க்குறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வகுப்பு அரை மணி நேரம் தாமதம். அதுக்கு காரணம் என்னன்னா, வழக்கம் போல ஏதோ ஒரு காரணம் சொல்லணும்ல. ஆனால் இன்னைக்கு சொல்றது உண்மையான காரணம். என் பிள்ளை இருக்க கண்ணு மதுரையில், அவளை பார்க்கறதுக்காக நாளைக்கு நான் மதுரை போனாலும் போவேன். எங்கள் மாப்பிள்ளை வேற கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளாக. யாரு? அதான் நம்மள் தான். அதனால் சரி கடவுளே, நாளைக்கு எப்படியாவது நல்லபடியாக மதுரைக்கு போயிட்டு அங்கே என் மாப்பிள்ளையும் மருமகளையும் மகளையும் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு அப்படியே அவங்க பிள்ளைகளை எல்லாம் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். திருவருள் எவ்வளோ துணை செய்யுங்கிறது அவங்க விருப்பம்தான். அது அவங்க விருப்பம்குள்ள நேற்று நாம் என்ன பார்த்தோம் கண்ணு? அந்த தனபதி அப்படிங்கிறவங்க இல்லையா, அவங்க தங்கச்சி பையனுக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. போன உடனே அங்கே அவர் அடுத்த பிறவிலையாவது மகப்பேறு குழந்தையெல்லாம் பெற்றுங்கன்ட்டு தவம் செய்ய போயிடறாங்களா. அவங்க சொந்தக்காரங்களாம் அந்த சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு அவங்க தங்கச்சியை ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, தர்ம சபையில் கூட்டுறாங்க. ஆனால் இவங்க போய் தர்ம சபைக்கு வாங்கடா பஞ்சாயத்துக்கு. தர்ம சபைன்னா நம்மளுக்கு புரியாதுல்ல. தர்மம் இல்லாத காலத்தில் இல்லை வாழ்ந்துட்டுருக்கோம். தர்மம் ஒளிந்திருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பஞ்சாயத்துக்கு போய் அந்த பையனும் அந்த தனபதியுடைய தங்கச்சி இருக்கார்ல, அவங்களும் போய் கூப்பிடக்குள்ள அவங்க அந்த இவங்க இருக்காங்கல்ல, நம்ம தனபதியுடைய பங்காளிங்க, அவங்கெல்லாம் போட்டு அவங்கள அடித்து உதச்சி கீழே தள்ளிடுறாங்க. அடுத்த நாள் பஞ்சாயத்து கூடிடுச்சு. எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த பஞ்சாயத்துக்கு. இந்த பொண்ணு நின்றுட்டுருக்கு. ஆனால் அவங்க தாயாதிகள், அதாவது அந்த தனபதியுடைய உறவுகள் யாரும் அல்ல. அந்த சமயத்தில் சூப்பரான ஒரு சீன் நடந்தது கண்ணு. அது என்ன சூப்பரான சீனா, நம்ம ஆள் இருக்கார் இல்லையா, யாராவது கஷ்டப்பட்டாக்க உடனடியாக அங்கே வந்து உதவி செய்வார். ஜடாமுடி அப்படியெல்லாம் வரமாட்டார். சாதாரணமாக அப்படி எளிமையாக வந்து அருள் செய்வார். இங்கே என்ன செஞ்சார்னா, நம்ம சோமசுந்தர கடவுள் நம்ம தனபதி தவம் செய்ய போயிட்டார்ல எங்கேயோ, அவர் மாதிரி மாறு இடத்துல வரார். தனபதி ஆட்டம் சாமி தான் நினச்ச வடிவம் எடுப்பார் இல்லையா. அப்படி நமசிவாய் அப்படின்னாரு. உடனே என்ன ஆயிடுச்சு, சாமி ஜடைமுடி காணோம், பிறை நிலவு காணோம், கழுத்தில் இருக்கிற பாம்பு காணோம், புலித்தோல் காணோம், எதையும் காணோம். ஒரு சாதாரண வெள்ளை வேட்டி அதெல்லாம் போட்டு அந்த தனபதி அப்படிங்கிற அந்த வணிகனை போல உருவம் வந்து நேராக வரார். எங்கே வரார்? பஞ்சாயத்துக்கு வரார், தர்ம சபைக்கு வந்துட்டு அந்த தர்ம சபைக்கு பக்கத்தில் வரக்குள்ளே கத்த ஆரம்பிச்சிட்டார். என்ன கத்திருப்பார்? இங்கே அரசன் இல்லையோ, இந்த ஊரில் ராஜாவே கிடையாதா, இங்கே தர்மம் கிடையாதா, இந்த ஊரில் இந்த தர்மமெல்லாம் எங்கே போய் ஒளிஞ்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக வராரு. அவர் மருமகனையும் தங்கச்சியும் பார்த்ததும் அப்படியே கட்டி தழுவி அழுகிற சாமி. ஆமாம், கட்டி தழுவிட்டு, ஐயோ மாப்பிள்ள மருமகனே, நீ இப்படி ஏழ்மையிலுக்கு ஆயிட்டியே, நீங்கள் நல்லா இருக்கணும் தாண்டா கண்ணு, அத்தனை செல்வத்தையும் கொடுத்தேன், இப்படி ஒட்டிய வயிறு, கிழிந்த புடவை, கிழிந்த வேட்டியை கட்டிக்கிட்டு இப்படி இருக்கீங்களே தங்கம் அப்படின்னு மாப்பிள்ளையும் தங்கச்சியும், அந்த அவருடைய மருமகன் இருக்கார் இல்லையா, தங்கச்சி பையன் மாப்பிள்ளை தானே, அந்த மருமகனையும் தங்கையும் பார்த்து கட்டி தள்ளிட்டு, ஐயோ ஐயோ இப்படி ஆயிட்டீங்களே கண்ணுங்களா அப்படின்ட்டு நம்மளால் அப்படியே புலம்புறாரு கண்ணு. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, தளபதி காலில் விழுந்துட்டாங்க. அன்றைக்கி உங்களுக்கு தெரியாமல் திட்டேங்க, எங்களை மன்னிச்சிடுங்க மாமா அப்படிங்கிறான் மருமகன். தங்கச்சி, ஐயோ அண்ணா இவ்வளோ நல்ல உங்களை போய் நான் கண்டபடி திட்டேனே அப்படின்ட்டு ஓன்னு அழுவுறா. நம்மளை என்ன பண்ணார், அப்படியே முதுவை தட்டி கொடுத்து,
கவலைப்படாதீங்க கண்ணுங்களா, என்ன நான் வந்துட்டேன்ல, இந்த வஞ்சகர்கள் ஏமாற்றி பிழைக்கும் பேர் வழக்கு தோற்றுன்னு பாருங்க, அவங்களாம் தோற்று போயிடுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் சொல்லி முதுகில் தட்டி கொடுத்து வெரி குட் அப்படின்னு நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் தட்டி, வாத்தியாருங்களாம் முதல்ல நீ நல்லா மார்க் எடுத்தா அல்லது வீட்டில் ஒன்றா அழுதினா அம்மா தட்டி முதுகில் தட்டி கொடுத்து என்னம்மாங்க நான் இருக்கேன்டா கண்ணு ஏன்டா அழறே அப்படிம்பாங்கல்ல. அதுபோல நம்ம சாமியை அவங்க தங்கையையும் அவருடைய மருமகனையும் தட்டி கொடுத்து கவலைப்படாதீங்களா கண்ணு, மாமா வந்துட்டேன்ல, டோன்ட் வரி, இன்னைக்கு இருந்தே இப்படிதானே பேசிடுவாரு. ஆனால் அன்னைக்கு அப்படி சொல்ல, அவர் டோன்ட் வரியெல்லாம் வரல, இங்க வருந்தாதீர்கள், என்ன இந்த வஞ்சகர்கள்லாம் போட்ட வழக்கு தோற்று போயிடும் பாருங்க, நான் வந்துட்டேங்க அண்ணே அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த தர்ம சபையார்கள் அதுக்குள்ளே கணபதி வந்ததை கேட்டு அவங்க பங்காளிங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்ததும் தர்ம சபையினர் நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு கணபதியுடைய பங்காளிங்களை கேட்குறாங்க, அவங்க தங்கச்சியும் கேட்குறாங்க. அப்புறம் என்ன நடந்தது, இது பொய் வழக்கு, நீங்கள் பங்காளிங்கெல்லாம் போட்டது பொய் வழக்குன்னாங்க. அது கேட்டதும் அந்த கணபதியுடைய அவன் தான் காட்டு போயிட்டார்ல, இவர் நம்ம தனபதியே கிடையாது, இந்த ஆள் ஒரு டூப்ளிகேட்டு டுபாக்கூர் அப்படின்ட்டாங்க கண்ணு, இந்த ஆள் யாருன்னே தெரியாது, தனபதி வேறு மாதிரி இருப்பார் எங்கள் பங்காளி, இந்த ஆள் வேறு யார் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் இவர் தனபதி செட்டியாரே கிடையாது அப்படின்னு எல்லாம் சிரிக்கிறவங்க. அவ்வளவுதான், என்ன உடனே நம்ம தனபதியார் என்ன பண்ணார், நம் பெருமான் கையை தட்டி அப்படி ஒரு சிரிப்பு சிரித்து கை கொட்டிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, இங்கே பாரு நீ இன்னாள் உன் குடி பேர் இது, உனக்கு இது பட்டம், இது உனக்கு இத்தனை ஏக்கரா நிலம் இருக்குது, உன் அம்மா இவங்க, உன் அப்பா இவங்க, உங்கள் மாமனார் இவங்க, மாமியார் இவங்க, என்ன அப்புறம் அவங்கள பெற்ற தாத்தா பாட்டி இதெல்லாம் இன்னாருடைய பிள்ளைங்க, இவங்கெல்லாம் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்மால் சொன்னதில்லாத பங்காளி அவங்க வீட்டுக்காரிங்க இருப்பாங்கள்ல, அவங்க பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொன்றா சொல்லவும் என்ன நம்ம தர்ம சபையினர் என்னாங்க, ஆஹா இவ்வளோ விவரம் தெரிஞ்சிருக்காரு, இவங்க தாத்தா பாட்டி பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்காருன்னா இவர் தான் உண்மையான தனபதி, அதனால் இவர் தான் தனபதி, சொத்தெல்லாம் இவங்க தங்கச்சிக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்துருங்க அப்படிங்க. ஆனால் உடன் பிறந்த பங்காளிங்க என்ன சொன்னாங்க, நம் வழக்கு தோற்று போயிடுச்சு, பாண்டிய மன்னன் இதை தெரிஞ்சால் நம்மளை தண்டிப்பான்னு போய் வீட்டுக்கு போய் குளத்துக்கு போயிட்டாருன்னு போய் சொல்லிவிட்டு எல்லாரும் எஸ்கேப்னு ஓடி போயிட்டாங்க கண்ணு. நம்மள்கிட்டே கதையா எல்லாம் ஓடி போயிட்டாங்களா. அப்புறம் தர்ம சபையினர் என்ன பண்ணாங்க, இந்த தனபதி செட்டியாரின் செல்வமெல்லாம் அவருடைய மருமகனுக்குன்னு தீர்ப்பு எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன நடந்தது, நம்மால் வழக்கம் போல திடீர்னு மறைந்து அருளினார், காணாவிட்டார். இதே நம்ம சுந்தரேச பாதசேகர பாண்டியன் கேட்கிறார், ஓடோடி வரார் கோயிலுக்கு இறைவனை பார்த்து அவருடைய கருணை நினைத்து அப்படியே கண்ணீர் மல்கி அப்படியே நான் தழுதழுக்க, உடையாய் என்னையும் கண்டுகொள்ளே, உடையாய் என்னை கண்டுகொள்ளே, நானே இருக்கேன் சாமி, உங்களை பார்க்குறது அவன் எனக்கு இல்லையேன்னு அவன் புலம்புறான். அதை இல்லை மட்டும் அதோட இல்லை, இறைவனே தாய்மாமனா வந்ததுனால நம்ம அரசர் என்ன செய்கிறார், அந்த தனபதியின் மைந்தனுக்கு பல பரிசெல்லாம் தந்தார். என்ன அந்த பையன் என்ன பண்ணான், கோயிலை தங்கத்தாலே புதுப்பிச்சிட்டாங்க அந்த பரிசை வாங்கி. ஆக இங்கே என்னடா கண்ணு நிஜம்னா, இந்த ஆள் இருக்காரே யாரு, உங்கள் கூட பேசி வச்சுங்களா சாமி, இந்த ஆளு அந்த ஆளுங்களும் நானும் சின்ன பிள்ளை ஆகி போயிட்டேன்டா, அதான் நம்ம ஆளுன்னு நீங்கள் சொல்லி
என்னாச்சு? நம் சாமி வந்து நம்மளை எங்கேருந்து பார்க்கறனாலும் தெரிஞ்சுக்கிட்டு, பார்த்திபா நீ வந்து உன் வாழ்க்கை லட்சியத்தை மறந்துட்டு நீ இருந்தாலும் சரி, என்ன அங்கே இருக்கண்ணி நீ பெரிய ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் மறந்துட்டு நீ பாட்டுக்கு ஜாலியாக நீ மருதாணி வச்சிட்டேன் படிக்க மாட்டேன் நீ ஏமாத்தினாலும் சரி, சாமி கூட இருந்து பார்த்துட்டு இருந்து ஏய் அப்படின்னு உன்னை கேட்பார். அதனால் இறைவன் இருக்கிறார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் நமக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து நான், அதாவது நம்ம ரோட்டில் விளையாட்டுருந்தா அம்மா நம்ம ஏதாவது கரெக்டாக யாருக்காவது வம்பு சண்டை பண்ணுறப்ப கரெக்டாக வந்து என்னங்க சண்டை போட எப்படான்னு ஒரு இழுத்து கூட்டி போவார்ல, அதுபோல் இந்த சாமி நம் மனத்தில், நம்ம அன்றைக்கி படித்தோம் இல்லையா ஒரு பாடல், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே, அப்படி படித்தோம் இல்லையா கண்ணு? அப்படி நமக்குள் இருந்து நம்ம என்னென்ன சேட்டை பண்ணுறோம், லஞ்சம் வாங்குறோமா, அடுத்தவனை ஏமாத்துறணுமா, அடுத்தவனை கண்ணீர் விட வைக்கிறோமா, எக்ஸாம் டைமில் அடுத்தவன் பேனா ஒழிச்சு வச்சுட்டு அச்சோ அப்படியான்னு பேசுகிறோமா, எல்லாம் நம்மால் கூட இருந்து என்ன பண்ணுறார், கவனிச்சிட்ருக்கார். அங்கே இருக்க நீ இன்னைக்கு அவங்க அம்மா காய்கறி எறிய சொன்னப்போ அறிஞ்சாளா, நெத்தியா வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு நோட் புக்குள்ள கதை புஸ்தகம் வச்சுட்டு படித்தாளா, எல்லாம் எனக்கு தெரியுண்டிக்கங்களா சொக்கர் இல்லை. இதையெல்லாம் என்ன பண்ணுறாரு நம்ம சாமி, ஒவ்வொருத்தரையும் அப்படி கவனிச்சுட்டே இருக்கார். அதனால் இறைவன் நமக்குள் இருக்கிறார், நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு உண்மையை நமக்கு உணர்த்தத்தான் இந்த திருவிளையாடலை சாமி செஞ்சார் கண்ணு. என்ன இதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆள் எங்கேயோ கைலாசத்தில் இருக்கார் மதுரையில் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு சேட்டை பண்ணாமல் என்ன அறம் பெறலாமல் வாழணும். அறம்னா என்ன, எல்லாருக்கிட்டையும் உண்மையே பேசணும், எளிமையாக இருக்கணும், நாம் பெரிய ஆள் அப்படி பந்தெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன நான் எவ்வளோ பெரிய மேதாவி தெரியுமான்னு கெத்து காட்டக்கூடாது. இப்படியெல்லாம் கண்ணு என்ன பண்ணும், இருந்து இருக்கக்கூடாது. அதனால் ஒழுக்கமாக இருந்து நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம்னா சொக்கா அப்படி கூப்பிட்டோம்னு வச்சுக்க, சொக்கா அப்படின்னா அப்படின்னா ஒன்றாரு ஐயையோ நம்மளதான் கூப்பிடன்னு ஒட்டி வந்துடுவார் கண்ணு. சோமசுந்தர கடவுள் அப்படிங்கிறது சோமசுந்தருடைய ராஜாவுடைய பேர். ஆனால் நம்மளுக்கெல்லாம் யாரு, அதான் சுக்கர். என்ன புரியுதா? நீங்கள் உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் அறம் பெறலாமல் தர்மத்தோடு நீதியாக உங்கள் அப்பா அம்மா அவங்ககிட்ட அதை லஞ்சம் வாங்கிட்டு 10,000 ரூபாய்க்கு நகை பண்ணிட்டு வந்தா, அல்லது உங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுனா நீ லஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் ஒழுங்காக படிக்க மாட்டேன்னு மிரட்டி நீங்கள் அவங்க அப்பா அம்மாவை சரி பண்ணிட்டீங்களா, இந்த நாடு சரியான நல்ல நாடாயிடும் கண்ணு. புரியுதா? சரி, அது கடக்கட்டும். அதெல்லாம் ஒரு ஆள் பார்த்துட்ருக்காருல்ல, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, நீ என்ன பண்ணுற, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அப்புறம் என்னாச்சு, நம்ம சுந்தரேசபாத சேகர பாண்டியன் என்ன பண்ணிட்டாரு, சிவலோகம் போயிட்டார். ஏன்னா மகிழ்ச்சியான விஷயம் தானே சிவலோகம் போகிறது. அதையே சோகமாக சுந்தரேசபாத சேகர பாண்டியன் சிவலோக பதவி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்து போஸ்ட் பார்த்தியா? ஏண்டா சிவலோக பதவி அடையிறது வைகுண்ட பதவி ஏதோ வருத்தத்துக்குரிய விஷயமா? எவ்வளோ அப்பிராணியாக இருக்காங்க பாரு நம்ம பெரியவங்க. சரி, அது கிடக்குது. அவர் சந்தோஷமாக சிவலோகம் விட்டாரா. அவருக்கு ஒரு பையன் இருந்தான் கண்ணு, அவருக்கு வரகுண பாண்டியன்னு பேர். யாரு? வரகுண பாண்டியன். பேரில் நிறைய பேர் பாண்டிய மன்னர்கள் இருந்திருக்காங்க. அதனால இவருக்கு முதலாம் வரகுண பாண்டியன் அப்படின்னு பேர் கண்ணு. இவர் எப்படின்னா ரொம்ப நேர்மையானவர் கண்ணு. யாருக்கிட்டையும் மறந்து கூட நாய் பாஷை பேசணும். அது என்ன நாய் பாஷை? இங்கே வா அப்படிங்கிற பேர் அப்படி அப்படியெல்லாம் நாய் பாஷை. என்ன இங்கே வாண்ணா வா
அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் அவர் நடத்த மாட்டார். எல்லார்கிட்டையும் அன்பான மொழி பேசுவார், எல்லார்கிட்டையும் மனசார உதவி செய்வார், மனதார பழகுவார். என்ன, உடம்புனால யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார். அப்படி மனம், மொழி, மெய்யனும் இந்த 3 விதத்திலும் இறைவனை அழகாக சிறப்பாக வழிபாட்டு வருகிறார். கண்ணு, இவர் பெரும் சிறப்புடையவர். மாதம் தவறாமல் மழை பொழிது, வைகில குறைவில்லாத வெள்ளம் ஓடுது. வெள்ளாமை அப்படியே சூப்பராக சரியான வெள்ளாமை, கரும்பும் நெல்லும் அப்புறம் இந்த மஞ்சள் எல்லாம் அப்படியே நம்ம பார்க்குறோம்ல. சோழவந்தான் ஏரியா ஒரு நாங்களாம் போயிருந்தப்ப அப்படியே பச்சை பசேல்னு வயல். கண்ணு, அப்படி சிறப்பாக வந்து வரகண பாண்டியர் ஆட்சி செஞ்சிட்ருக்கார். கண்ணு, இவருடைய புகழ் அவங்க எதிரிங்க கூட ஐயோ வரகுண பாண்டிய நாட்டை நம்ம இல்லையேன்னு பொறாமப்படுற அளவு சிறப்பு பெற்று இருக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சிவபெருமான் என்ன பண்ணாரு, இந்த வரகுண பாண்டியனை எல்லோரும் மிக சிறப்பாக பாராட்டுகிறார்கள். அவனுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் நீ போய் நிறைவேற்றிட்டு வான்னு நம்ம நந்தியம்பெருமான் இருக்கார் இல்லையா கண்ணு, அவரை போக சொல்லி அனுப்பிச்சி விடுறார். நந்திதேவர் என்ன பண்ணார், வரகுண பாண்டியனை அழைச்சிக்கிட்டு கங்கை, யமுனை, நர்மதை, கிருஷ்ணா இப்படி பல்வேறு நதிகளையும் ஓடைகளையும் நம்ம டூர் போவோம் இல்லையா, பிக்னிக் ஸ்பாட்டுன்னு சொல்கிறோம் இல்லை, சுற்றுலா தலங்கள், அது மாதிரி இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஊருக்கும், காசி, ராமேஸ்வரம், மதுரை தான் இருக்காரு, திருவானைக்கோயில், சிதம்பரம், காசி, எங்கெங்கே ஸ்ரீசைலம்னு எங்கெங்கேயோ சுற்றி காட்டிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறார், கோபுரங்களெல்லாம் பார்க்க வச்சு, வீதி அழகெல்லாம் பார்க்க வச்சு, பிரம்மபுரத்துக்கு கூட்டி போய், விஷ்ணுபுரம் எல்லாம் போய் என்ன எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறார். அப்போ பிரம்மபுரமும் விஷ்ணுபுரமும் நீங்கி சிவனடியார் திருக்கூட்டம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பெரம்பில் சுற்றி அங்கே பாரு அவங்களாம் சிவனடியார்னார். என்ன, அவங்க என்னன்னா கோயிலுக்கு போயிட்டு ஐயா வாங்க, நான் அமைச்சிவாய வாழ்க, எப்படி இருக்கீங்க, வீட்டில் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கதையை அடிச்சுட்டு சாமியை நம்மளையும் கும்பிடாமல் அடுத்தவனையும் கெடுக்கிறதெல்லாம் செய்யலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அமைதியாக ஒரு பக்கம் சாமியை அப்படியே கண்ணீர் மல்க நின்று ஒருத்தர் கும்பிட்டுட்ருக்கார், ஒருத்தர் அடுத்தருக்கு தொந்தரவு இல்லாத அருமையாக பாடிக்கிட்டு இருக்கார், ஒருத்தர் அந்த பக்கம் என்ன பண்ணுறாரு பூ தொடுத்துட்ருக்கார் சாமிக்கு, ஒருத்தர் என்ன பண்ணுறார் கோயில் மெழுகி ஒரு அம்மா கோலம் போட்டுட்ருக்காங்க. இப்படி அவங்களாம் சிறப்பாக எதோ செஞ்சிட்ருக்காங்க. கண்ணு, அதையெல்லாம் காட்டிட்டு சிவருமான் கிட்ட அந்த பக்கம் போய் காட்டுறாரு. சிவருமான் இருக்கிற இடத்த ஒரு பக்கம் வந்து அறநெறி நூல்களாகிய வேதமும், இன்னொரு பக்கம் இறையியல் நூலாகிய சிவ ஆகமமும் வந்து நம்ம வரகுண பாண்டியனை வாழ்த்துது. அப்புறம் வரகுண பாண்டியனை பார்த்ததும் இந்த தும்புருன்னு ஒரு கருவியை கையிலே மீனை மாதிரி ஒன்று வச்சுட்டுருப்பார்ல நாரதர், இவரை பார்த்ததும் அருமையாக வாசிக்கிறார். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனாங்க, தேவலோகம் வந்துருச்சு. அங்கே அறம்பயர்கள்லாம் நடனம் ஆடினர். அதை தாண்டி போனதும் விநாயகர், சுப்பிரமணியர், வீரபத்திரலாம் வந்து வணங்குறாங்க. ஏன்னா சாமியை கூட்டி அரசுனா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்ல, எல்லாரும் கும்பிட்றாங்க. கண்ணு, தேவர்கள் தங்கள் குறைமுறை சமயம் பார்த்து காத்திருக்காங்க. முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவர்களுக்கு எப்போவும் எவ்வளோ வந்தாலும் விடியாது. நமக்கு ஒரு 10,000 சம்பளம் வரக்குள்ளே ஒரு 50,000 சம்பளம் வந்தால் பரவாயில்லன்னு நினைப்போம், 50,000 வந்தால் 1,00,000 வந்தால் பரவாயில்லன்னு நினைப்போம். சைக்கிள் வாங்கினா டிவிஎஸ் 50 நினைப்போம், டிவிஎஸ் 50 வந்துன்னா ஸ்கூட்டி நினைப்போம், அப்புறம் ஒரு பைக்கு நினைப்போம், அப்புறம் இது மாதிரி நம்மளாம் தேவர்களுக்கு இணையானவர்கள். ஆசையில் எவ்வளோ சாமி கொடுத்தாலும் போய் அவர்கிட்ட போய் இன்னும் நை 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 நைன்னு நச்சிக்கிறதுக்கு தான் அதனால் நம்மளும் தேவர்கள் மாதிரி தான். எவ்வளோ வந்தாலும் விடியாது. கோயில்கிட்ட போய் அவனால் கேட்டால் சாமி சிரிப்பார், ஒரு தேவர் வந்திருக்காராட்டுருக்கு. எவ்வளோ மகிழ்ச்சி கொடுத்தாலும் இவன் வந்து மகிழ்ச்சியை நினைக்காம துயரத்தோடு இருக்கான் அப்படின்னு நம்மளை பார்த்து சாமி, அதுதான் சாமி தட்சிணாமூர்த்தி நம்மளை பார்த்து அப்படியே ஒரு குறும்பார்வை பார்த்து சிரிப்பார்ல. அது காரணம் என்ன தெரியுமா, அவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு நமக்கு, நல்லா தானே இருக்கோம். போய் மாருதி 800 போய் நின்னப்போ ஒரு இனோவா வாங்கினா பரவாயில்ல, இனோவா வாங்கினா ஒரு ஆடி கார் வாங்கினா பரவாயில்ல. சாமி பார்ப்பார்,
சே ஒரு தேவர் வந்திருக்காடா அப்படிங்கிறாரு. தேவர்னா யார்? அந்த இந்திரன் அவெல்லாம் இருக்கால, அந்த மாதிரி ஆட்கள் எவ்வளோ வந்தாலும் திருப்தி அடையாத ஆட்கள். அதையெல்லாம் பார்க்குறாரு நம்ம வரகுண பாண்டியன். அந்தாட்ட போனால் முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஹரஹர சங்கர சிவ சிவ சங்கர நம சிவாய சிவாய நம என ஆனந்தமாக பாடிட்டு இருக்காங்க. என்ன இப்படி இருக்கிறப்ப அங்கே என்ன பண்ணாங்க? ஒரு சிம்மாசனம், ரத்தன சிம்மாசனத்தின் மீது நம் அன்பிற்குரிய சோமசுந்தர கடவுள், நம்ம அப்பா, நம்ம உயிருக்கு அப்பா வர்றானே, நமக்குள்ளே இருந்து நம்மளை மெயின்டைன் பண்ணுறாருல, பாதுகாக்கிறாருல. அவரும் நம்ம அம்மா இருக்காங்கல்ல மீனாட்சி, அவன் மீனாட்சி இங்கே இருக்கா, அவள் உமாதேவின்னு அங்கே பேர். சிவனும் உமாதேவியும் அப்படியே இருந்து உட்கார்ந்துருக்காங்க. வரகுண பாண்டியன் பார்க்குறான். பார்த்ததும் அப்படியே போய் என்ன தபால்னு காலில் விழுந்து அம்மா அப்பா அப்படின்னு தேம்புறான். தேம்பி அழுறாரு. அவரால் ஒன்றும் பேச முடியல. அப்போ சாமி என்ன பண்ணார்? இப்போ வரகுண பாண்டியனுக்கு மதுரை இப்படி இருந்தால் எப்படி இருக்குங்கிற எண்ணம் வந்துருச்சு. உடனே அவனுக்கு எதில் ஒரு காட்சி தெரியுது. அந்த சிவலோகம் மதுரை போல் இருந்துதான். சாமி சொக்கனாராட்டம் இருந்தாராம், மீனாட்சி ஆட்டினா அம்பிகை இருந்தாலாம். இது எல்லாம் பார்த்ததும் ஐயோ பெருமானி அப்படின்னு அப்படி ஆனந்த கண்ணீர் வடிச்சுட்டு இருக்காரு. ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு நம்ம வரகுண பாண்டியர். என்ன அப்புறம் அங்கேருந்து நேராக மதுரைக்கு வந்துட்டாரா? வந்து அப்படியே அதே மகிழ்வோடு ஆட்சி செஞ்சிட்ருக்கார் கண்ணு. ஒரு நாள் என்ன நடந்தது? வரகுணன் வேட்டைக்கு போகிறான். அவர் குதிரை பேர் கணவட்டம் அப்படின்னு பேர். தன் குதிரை மீது ஏறி அப்படியே வேட்டையாட செல்கிறான். மாலை நேரம் வேட்டை முடிந்து வரகுணன் என்ன பண்ணுறான்? குதிரை மீது ஏறி நகரத்துக்கு வந்துட்டுருக்கான். அப்போ என்ன ஒரு நகரத்துக்கு வந்துட்டு இருந்தாரா, இருட்டிடுச்சா. அங்கே ஒரு வயதான அந்தனர் படுத்திருந்திருக்காரு. அது தெரியாமல் அந்த குதிரை என்ன பண்ணிடுச்சு? அவரை மிதிச்சிருச்சு. அவர் இறந்துட்டார். இதை வரகுணன் பார்க்கலடா கண்ணு. அடுத்த நாள் என்ன நடந்தது நாளைக்கு பார்ப்போமா? நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.